புகையிலை என்பது வந்து பெரியவங்களுக்கு மாத்திரம் இல்லை, குழந்தைங்களுக்கும் அது பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிறது வந்து இதில் நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு வரும். இந்த பாசிவ் ஸ்மோக்கிங்கிறது வந்து டெஃபினட்டாக குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணணும். இது முதல். ரெண்டாவது வந்து இன்னைக்கு மாறி வரும் காலகட்டத்தில் பெண்கள் கூட நிறைய பேர் இப்போ ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. 10-11 வயசு குழந்தைங்களுக்கே வந்து அவங்களோட பெரியவங்களை பார்க்குறாங்க. அப்பா போயிட்டே ஒரு சிகரெட் வாங்கிட்டு வாடான்னு அனுப்புறாரு. அப்போ அவனுக்கு என்ன மனசில் பதியுது, இது நார்மல், தப்பு கிடையாது, நம்ம அப்பா குடிக்கிறாரு, நம்ம குடிக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். வணக்கம், நான் டாக்டர் ஜோதிலட்சுமி, குழந்தை நல மருத்துவர், பிஎஸ்ஜி மருத்துவமனை, கோயம்புத்தூர். புகையிலை என்பது வந்து பெரியவங்களுக்கு மாத்திரம் இல்லை, குழந்தைங்களுக்கும் அது பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிறது வந்து இதுல நீங்க கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு வரும். முதல்ல எடுத்துட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்க யாரும் வந்து பெரிய அளவுல சிகரெட் பீடிங்கிறதெல்லாம் இன்னும் பெருசா வரல. நான் பின்னாடி அதை பத்தி பேசுறதுக்கு வரேன். மெயினா என்னன்னா வந்து வீடுகள்லையும் சமூக வெளிகள்லையும் பெரியவங்க ஸ்மோக் பண்றாங்க. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, தேர் இஸ் சம்திங் கால் பாசிவ் ஸ்மோக்கிங். அதாவது வந்து குழந்தை சிகரெட்டோ பீடியோ குடிக்கல, பட் அதுல இருந்து வர்ற புகையை வந்து குழந்தை உள்வாங்கும் போது பெரியவங்களுக்கு என்ன நுரையீரல் பாதிப்பு வருதோ அதே பாதிப்பு குழந்தைக்கும் வரலாம். மீனிங் லைக் ஒரு அலர்ஜி, ஆஸ்துமா, நுரையீரல் தொற்று, இது எல்லாமே வந்து குழந்தைக்கும் வரலாம். ஸோ இந்த பாசிவ் ஸ்மோக்கிங்கிறது வந்து டெஃபினட்டா அவாய்ட் பண்ணும். இங்க வந்து வெளியே வந்து சட்டம் இருக்கு, நீங்க வந்து பொது வெளியில ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஒரு பர்டிகுலர் ஏரியால ஸ்மோக் பண்ணுங்க, பட் எவ்வளவு பேர் நம்ம பெரியவங்க அதை கேட்டுட்டு பண்ணாம இருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயும் அதே சூழ்நிலை தான். பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல பெரியவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு காஷியஸா இல்ல, நான் அந்த பாதிப்பு எனக்கு மாத்திரம் இல்ல, என் வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் இந்த பாதிப்பு வரும் அப்படிங்கறத வந்து கட்டாயம் வந்து பெரியவங்க இதை மனசுல கொண்டுட்டு இந்த பாசிவ் ஸ்மோக்கிங்கிறத வந்து டெஃபினட்டா குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணணும். இது முதல். ரெண்டாவது வந்து இன்னைக்கு மாறி வரும் காலகட்டத்துல பெண்கள் கூட நிறைய பேர் இப்ப ஸ்மோக்கிங் பண்றாங்க. அது அது மாறி வரும் கலாச்சாரங்கிறப்ப இன்னைக்கு அது பெரிய பர்சன்டேஜ் இல்லா கூட அடுத்த 20 வருஷத்துல அதோட பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகலாம், 10 வருஷத்துல ஜாஸ்தி ஆகலாம். எவ்வளவு சீக்கிரம் நம்ம மாறுறோமோ அவ்வளவு சீக்கிரம் அதோட பர்சன்டேஜும் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ கருவுற்று இருக்க ஒரு பெண், ஒரு இளம் பெண் ஸ்மோக் பண்றப்ப அதோட இஃபெக்ட் வந்து உள்ள இருக்கிற குழந்தைக்கும் போகுது. ஸோ அப்ப டெஃபினட்டா வந்து யங் கேர்ள்ஸ், இப்ப இருக்கிற பெண்களும் சரி, யங் கேர்ள்ஸும் சரி, அவங்க வந்து நாளைக்கு உள்ள இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பு வராம இருக்கிற அளவுக்கு அவங்களோட ஹேபிட்ஸை கொஞ்சம் மாத்திட்டாங்கன்னா வருங்கால சந்ததிக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அவங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து ரெண்டாவது செய்தியா நான் இதுல பதிவு பண்றேன். மூணாவது செய்தி வந்து நான் 30 வருஷமா பிராக்டிஸ் பண்றேன் பீடியாட்ரிக்ஸ். ஸோ முதல்ல எல்லாம் நான் பார்த்த பேஷண்ட்ஸுக்கும் இன்னைக்கு நான் பார்க்குற குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு. கடந்த வாரம் 2 குழந்தை கூட்டிட்டு வர்றாங்க. 12 வயசு ஒருத்தனுக்கும் ஒரு 13 வயசு ஒருத்தனுக்கு. பிரச்சனை என்னன்னா உடல் ரீதியா பிரச்சனை இல்லை, டாக்டர் அவன் சொன்னபடி கேட்க மாட்டாங்கிறான் அப்படின்னு தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பேசுறப்ப பார்த்தா பையன் இப்பவே சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா, 12 வயசு தான் அவனுக்கு, குட்டி பையனா இருக்கான், பார்த்தா அப்ராணியா இருக்கான். கேட்டா இல்ல, இல்ல டாக்டர், அவன் பீடியை குடிச்சிட்டு இருக்கான், சிகரெட் குடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டரி நமக்கு வருது. சரி, அந்த தம்பி கிட்ட நம்ம பேசுறோம். பேசிட்டு அவன் சொல்றான், இல்ல இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்மோக் பண்றாங்க, நானும் ஸ்கூலுக்கு போறப்ப அவங்க கூட சேர்ந்து நானும் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது சிகரெட்டோட நிக்கல, அவங்க வந்து பான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா, ரெண்டாவது அது வேற லெவல் ஆஃப் பிரச்சனைங்களுக்கு அது போயிருச்சு. பட் இன்னைக்கு நான் புகையிலையோட நான் நிறுத்திக்கிறேன். ஸோ அப்ப இந்த குழந்தைங்களுக்கு இம்மென்ஸ் ப்ரெஷர். இன்னைக்கு வர்ற 10-11 வயசு குழந்தைங்களுக்கே வந்து அவங்களோட பெரியவங்களை பாக்குறாங்க. அப்பா போயிட்டே ஒரு சிகரெட் வாங்கிட்டு வாடான்னு அனுப்புறாரு. அப்ப அவனுக்கு என்ன மனசுல பதியுது, இது நார்மல், தப்பு கிடையாது, நம்ம அப்பா குடிக்கிறாரு, நம்ம குடிக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வருது. ரெண்டாவது, கடைகள்ல குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருந்தா கூட குடுக்குறாங்க. கடையில குழந்தை வந்து கேட்டா அப்பா வாங்கிட்டு வர சொன்னாருன்னு குடுக்குறாங்க. அடுத்தது என்ன, நண்பர்கள். குடிச்சா கெத்து, ஃப்ரெண்ட்ஸ் கூட சிகரெட் ஸ்மோக் பண்ணா அது ஸ்டைலு. அவன் அப்படியே சொன்னான் என்கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறாங்க, நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மூணாவது என்ன அப்படின்னா, நம்மளோட டிவி சினிமால நம்ம பாக்குற ஹீரோஸ் பண்றதே வந்து சின்ன குழந்தைங்க வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த போன வாரம் இந்த 2 குழந்தைங்களை மனசுல வச்சுட்டு தான் நான் இந்த நிகழ்ச்சியில நான் பேசுறேன். ஸோ அவங்க வந்து நம்ம நினைக்கிறோம் புகையிலை சிகரெட் அப்படின்னா வந்து பெரியவங்க தாங்கிற காலம் போய் இன்னைக்கு 12-13 வயசு குழந்தைங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க 12 வயசுல ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுது, அதுல இருந்து அவங்க வெளியே வர்றது கஷ்டமாயிடும், பழக்கமாயிடும், வெளியே வர்றது கஷ்டமாயிடும். ரெண்டாவது என்ன ஆகுது, அது வந்து உடல் ரீதியான பாதிப்பு வந்து 30 வயசுல ஆரம்பிக்க வேண்டிய பிரச்சனை 13 வயசுல ஆரம்பிக்கிறப்ப நுரையீரல் எவ்வளவு கஷ்டப்படும், உடம்பு எவ்வளவு கஷ்டப்படும். மூணாவது, இது வெறும் சிகரெட் நிக்க போறது இல்ல. இந்த சிகரெட், புகையிலை அப்படிங்கறது போய் அதுக்கு அடுத்த வஸ்துகளை அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்து. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா வந்து, குழந்தைங்க டாக்டர் இதுல எதுக்கு வந்தாங்க இந்த காணொலிங்கிறத விட இவ்வளவு பிரச்சனை நம்ம குழந்தைங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இதுல 3 விஷயம் தான் நம்ம இதை யோசனை பண்ணணும். ஒண்ணு, பெரியவங்க வந்து
நான் என் குழந்தை முன்னாடி ஸ்மோக் பண்ண போறதில்ல. புகையிரல் மெல்ல போறதில்ல. அதனால பாசிவ் எக்ஸ்போஷர நான் தடுப்பேன் அப்படின்னு டெஃபினட்டா நமக்கு மனசுக்குள்ளேயே வந்து ஒரு உறுதி எடுத்துக்கணும் ஒண்ணு. அடுத்த விஷயம் பெண்கள். பெண்கள் வந்து இன்னைக்கு யங்ஸ்டரா இருக்கிற பெண்கள், நாளைக்கு நம்மளோட பண்பாடுன்னு சொல்றத விட நம்மளோட ஹேபிட்ஸ கிளீனா வச்சுக்கணுங்கிறது தான் வந்து இதிலிருந்து நான் சொல்ற ஒரு மெசேஜ். 3வது தயவு செய்து சின்ன குழந்தைங்கள கவனிங்க. அவங்க எங்க போறாங்க? என்ன பண்றாங்க? அவங்க வந்து தப்பான வழிமுறைகள்ல அவங்க இறங்காம இருக்கிறதுக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்றதுக்கான ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படுத்தி குடுத்து, இந்த மாரி ஹேபிட்ஸ்ல அவங்க போய் விடாம, அந்த பையன இப்ப நாங்க கவுன்சிலிங்க்கு அனுப்பிச்சு அவன கொண்டு வரதுக்கான எல்லா வழிமுறையும் எங்க மருத்துவமனையில நாங்க ஆரம்பிச்சுட்டோம். பட் நான் பார்த்தது 2ன்னா, வெளிய எத்தன குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு யாரு கைடு பண்ண போறா? அவங்களுக்கும் நம்ம இத வந்து ஸ்கூல்ல, காலேஜஸ்ல வந்து இது தப்பு. நம்ம இந்த மாரி இருந்தா இதுல என்ன விளைவுகள் வரப்போது அப்படிங்கிறது வந்து சோசியல் மீடியாவாகட்டும், ஸ்கூலுகள் ஆகட்டும், மருத்துவமனைகள் ஆகட்டும், மருத்துவர்கள் ஆகட்டும். அவங்க வந்து குழந்தை மருத்துவர் தான் அதுக்கு பிரைமரி டார்கெட்டா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மெசேஜ நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத வந்து இந்த காணொளி மூலமா நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நீங்க எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.